தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வெண்குதிரையிலே வீரனாய் வீற்றிருந்து வாழ்வின் எண்ணற்ற போராட்டங்களை எங்களுக்காக முன்னின்று இறை துணையால் வெற்றியை பெற்றுத்தரும் புன்னைவனம் புனித சந்தியாகப்பரின் 4ஆம் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் எண்ணிய நல் எண்ணங்கள் அனைத்தும் புனித சந்தியாகப்பரின் பரிந்துரையால் பெற்று செல்ல வந்திருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் எம் சுரண்டை பங்கு இறை சமூகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் என்று திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகின்றார். இன்றைய நவீன உலகில் பொறுமை என்னும் பண்பை காண்பது மிக அரிதாக உள்ளது. பொறுமையை இழப்பதினால் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளும் அதிகமாக உள்ளன. இஸ்ரேல் மக்கள் கானான் நோக்கிய பயணத்தில் பொறுமை இழந்தனர். அதன் விளைவோ 40 ஆண்டுகள் பாலைவனத்திலேயே பயணப்பட்டனர்.
ஆபிரகாம் ஆண்டவரின் வாக்கை நம்பி பொறுமையுடன் காத்திருந்தார். எனவே தனது முதிர் வயதில் ஈசாக்கை பரிசாக பெற்றுக்கொண்டார். நாமும் சில நேரங்களில் சில காரியங்களில் பொறுமையை இழந்தவர்களாக குழப்பத்தில் அலைகின்றோம். ஏன் எனது வேண்டுதலுக்கு இறைவன் உடனே பதில் தரவில்லை? சாலையில் பயணப்படும் போது பொறுமை இல்லாமல் முன்பிருக்கும் வண்டியை முந்தி செல்வது போன்ற சிறு சிறு காரியங்களிலும் கூட நமது பொறுமையை இழந்து விடுகிறோம். ஆனால் நம் இறைவனோ பொறுமையுள்ளவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் மிக்கவர். அவரது அன்பும் பொறுமையுள்ளது. தூய ஆவியின் கனிகளுள் ஒன்றாகவும் பொறுமை அமைந்துள்ளது. எனவே நாமும் யாக்கோபின் திருமுகத்தில் கூறியிருக்கின்றபடி, பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து பின்மாறியும் முன்மாறியும் பொழியும் அளவு பொறுமையோடு காத்திருந்து நல்ல பலனை அடைவது போல நாமும் நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையுடன் வாழவும் அந்த பொறுமையினால் ஏற்படும் நிறை ஆசிரையும் பெற்றுக்கொள்ள தேவையான வரத்தை இத்திருப்பலியில் வேண்டுவோம். பொறுமையுள்ளவர் தக்க காலம் வரை அமைதி காப்பார், பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும் என்ற சீராக்கின் ஞான நூலின் வார்த்தைக்கு ஏற்ப பொறுமையோடு இறைவன் ஏற்ற காலத்தில் நம்முடைய வேண்டுதல்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றி நன்மை நிறைவாக ஆசீர்வதிக்க அருட்தந்தையரோடு தொடர்ந்து இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பனுடைய திருவிழாவின் 4வது நவநாளை நாம் இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். புனிதர் நமக்கு எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார், நமது வாழ்விலே அற்புதங்களையும் செய்திருக்கிறார். இதற்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக நம்முடைய மறைமாவட்டத்திலே இருக்கக்கூடிய திருத்தலங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் சுரண்டை இறை மக்கள் இந்த நாளிலே இங்கு வந்து இந்த திருப்பலியை சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை வருக வருக என இறை மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நமக்காக தலைமையேற்று நடத்த வந்திருக்கக்கூடியவர்கள் தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள், தந்தை அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியை நாம் சுரண்டை வாழக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தங்களுடைய புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூற வந்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் தொடர்ந்து அவர்களுடைய குடும்பங்களை நம்முடைய புனிதர் பாதுகாக்கவும், அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றம் அடையவும், அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப உயர்விற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் படிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் அனைத்துக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம், அவற்றிற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுவுக்கு அளித்தீரே. உமது திருஅவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியா என்ற அரசன் நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இறைவனை நோக்கி கண்ணீர் சிந்தி மஞ்சாடி வேண்டிக் கொண்டதால் இறைவன் அவரது கண்ணீரை கண்டு அவரின் வாழ்நாளை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்கினார் என்பதையும், நாமும் இறைவனை முழு நம்பிக்கையுடன் வேண்டும் பொழுது இறைவன் நமது சூழ்நிலையும் மாற்றி தருவார் என்ற சிந்தனையுடன் வாசகத்திற்கு கவனமுடன் செவிங்கொடுப்போம். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை திரு வசனங்கள் 1 முதல் 8, மேலும் 21 முதல் 22 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை திரு வசனங்கள் 1 முதல் 8, மேலும் 21 முதல் 22 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோற்றின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீ சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசையாவிற்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 21 முதல் 28 முடிய. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, தமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவர் மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, புளியங்குடி பங்கு புன்னைவனம் மிக பழமையான ஒரு திருத்தலம். தூய சந்தியாகப்பர் இந்த இடத்திலே உயிரோடு உலா வருகிறார். ஏதோ வெண்குதிரையிலே ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் என்று இந்த அருகில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருப்பவர்களும், ஏன் பல்வேறு இடங்களில் இருப்பவர்களும் இத்திருத்தலத்தை தேடி வந்து இத்திருத்தலத்திலே தங்களுடைய நோய்கள் நீங்குவதற்கும், தங்களுடைய துன்ப துயரங்கள் நீக்கப்படுவதற்கும், தங்களுடைய குடும்ப அமைதி சமாதானம் பாதுகாக்கப்படுவதற்கும், இன்னும் மேலாக தங்களுடைய வாழ்விலே உயர் நிலைகளை பெற்றுக்கொள்வதற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஆற்றல் இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் நிறைந்து பொங்கினாலும் இந்த இடத்திலே பல நூற்றாண்டுகளாக அத்தகைய அருளையும் ஆசிரியரையும் பெறுகிற ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளாக நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இதோ இந்த மண், இந்த புன்னைவனம் என்கின்ற சந்தியாகப்பருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் பூமியை சிறப்பு செய்கின்ற பெருமையை பலர் பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே சுரண்டையில் இருக்கிற நாம் இதோ இந்த பகுதியிலே நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவருடைய அருளை பெற்று வாழ்ந்தார்கள் என்று நாம் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த சந்தியாகப்பெரும் தூய் அந்தோணியாரை போலவே நமக்கு உணையாக இருந்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். இன்றும் கூட நாங்கள் இவரை மறக்கவில்லை என்று சொல்லி இதோ சுரண்டையில் இருக்கிற சுரண்டை பங்கை சார்ந்த இறைமக்கள் அனைத்து பேரும் இந்த இடத்திலே ஒன்று கோடி வந்து இந்த நாளை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு நிறைவை நாம் சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிற இதற்கு அடிப்படையாய் நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை எட்வின் அவர்கள் நமக்கு சிறப்பான முறையிலே அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அதை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, திருவிழா வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அதே போல இந்த புன்னைவனம் இதோ இறை மக்கள் சபை இதை அற்புதமான முறையிலே
நம்மவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே ஒன்று கூடி கலந்து பேசி திட்டமிட்டு இந்த நாளிலே நம்ம வந்தவர்களை வரவேற்று ஏதோ இந்த காரியங்கள் நம்முடைய பாடல் குழுவாக இருக்கட்டும், இந்த ஆலயத்தை இந்த நாளிலே அலங்கரித்து கோலமிட்டு ஏதோ இந்த விளக்குகள் எல்லாம் ஏற்றி வாசகங்கள் வாசித்து சிறப்பு செய்வதற்கு தேவையான இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த புன்னைவனம் சந்தியாகப்பர் ஆலயத்தினுடைய ஆலய உபதேசியார் என்னும் ஊர் பொறுப்பாளர்கள் இறை மக்கள் அத்தனை பேருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் திருவிழா வாழ்த்துக்களையும் நாம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உரிமையோடும் உண்மையான உணர்வோடும் இந்த இடத்திலே நாம் நிற்கிறோம். இந்த திருவிழாவிலே தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியினுடைய கனிகள் ஒவ்வொன்றாக தியானிக்க செய்திருக்கிறார்கள். அதிலே நாம் இந்த நல்ல நாளில் தூய ஆவியினுடைய கனிகளாக ஏதோ தூய ஆவியினுடைய ஆற்றலை தருகின்ற கனியாக இருக்கிற பொறுமை என்கின்ற ஒரு பண்பை தியானிக்க இருக்கிறோம். பொறுமை என்கின்ற பண்பு ஒன்று நம்மிடம் அடிப்படையாய் இருந்தாலே போதும், இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம். இதற்கு ஒரு பழமொழி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன பழமொழி? 100 மார்க்கு வாங்க, எல்லாரும் சொல்லிட்டீங்களே, அவ்வளோதான். அப்போ இந்த பழமொழி எல்லாருக்கும் தெரிந்திருப்பது மட்டுமல்ல, அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் கைத்தட்டிக்குவோம். சரியா சொல்லியாச்சுல? சரியா சொன்னதற்காக சிறப்பான பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பூமியிலே ராஜாக்களை போல இந்த பூமியிலே வெற்றி வீரர்களாக வலம் வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த பொறுமை என்கின்ற தூய ஆவியினுடைய கனி நமக்கு வேண்டும். இதை ஏன் கனின்னு சொல்றாங்க? தூய ஆவியினுடைய கொடை அப்படின்னு சொல்லாம, அப்படின்னா விதை போல் நமக்குள் விழுந்திருக்கிற ஆன்மீகத்தின் அருளை ஒவ்வொரு நாளும் நாம் சிறுக 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 ஜபித்து ஜபித்து ஆண்டவருடைய பேராற்றலை பெற்று பெற்று வளர்ந்தால் இது நம்முடைய கனியாக இருக்கும். பொறுமை எல்லோருக்கும் இல்லை, எல்லோருக்கும் வரவும் செய்யாது. யாருக்கு தான் வரும் என்று விவிலியம் சொல்லுகிறது என்றால், யார் தங்களுக்குள் தூய ஆவியை வளர அனுமதிக்கிறார்களோ, யார் தங்களுக்குள் ஆண்டவருடைய ஆற்றல் செயல்படுவதற்கு அனுமதிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பொறுமை என்கின்ற புண்ணியம் சேரும். பொறுமை என்பது ஒரு பண்பல்ல, பொறுமை என்பது என்னன்னு நம்ம இப்ப சொல்லிட்டோம், புண்ணியம். பொறுமை என்பது என்னது? பொறுமை என்பது என்னது? புண்ணியம். புண்ணியம்ங்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தை சுத்த தமிழில் இப்போது சொல்லுகிறார்கள், தர்மம். தர்மம் அதுவா நடக்குமா? நம்ம செய்யணுமா? நம்ம செய்யணும். அப்போ இந்த பொறுமை என்பது ஒரு தெய்வீக புண்ணிய பண்பு அப்படின்னு சொன்னா, இந்த புண்ணியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும், பொறுமை எல்லாவற்றையும் காக்கும். ஏன் பொறுமை எல்லாவற்றையும் காக்கும்னா, நல்லா யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் அமைதி இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில ஒரே சண்டை, அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில ஒரே வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்திற்கும் இந்த சண்டை சச்சரவுக்கும் எதுதான் அடிப்படையான காரணம்? பொறுமை இல்லாததுதான் காரணம். பொறுமை இருக்கிற வீட்டிலே சண்டை நடக்காது. பொறுமை இருக்கிற வீட்டை விட்டு அமைதி வெளியே போகாது. அல்லது குடும்பத்திலே ஒருவர் பொறுமையாக இருந்தால் கூட மற்றவங்களெல்லாம் போய் இறப்பா, விடப்பா, சரிப்பா, நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று எல்லா வீடுகளிலுமே பொறுமை குறைந்து கொண்டே போவது மட்டுமல்ல, இல்லாமல் போகிறது. அதற்கு நான் அடிப்படையாய் காரணத்தை சொல்லுவேன். குடும்பங்கள் ஜெபிக்கின்ற குடும்பங்களாக இல்லை, கடவுளை தங்களுக்குள் செயல்பட அனுமதிக்கிற குடும்பங்களாக இல்லை, ஆண்டவரின் சித்தம் நிறைவேறட்டும் என்று காத்திருக்கின்ற குடும்பங்களாக, மனிதர்களாக இல்லை. அப்ப பொறுமைக்கு அடிப்படை ஜெபம், பொறுமைக்கு அடிப்படை தூய ஆவி. பொறுமை என்பது ஒரு புண்ணியம். இதை வளர்த்து வளர்த்து பெரிதாக்கி நான் எனக்குள் கனியாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விவிலியத்தில் இந்த பொறுமையை பற்றி எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் புத்தகம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும். பொறுமை கொண்ட ஒரு மனிதன் கடுஞ்சொல் பேச மாட்டான்.
பொறுமை கொண்டிருக்கிற உள்ளத்தில் தூய ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற கனிவும் வந்து தங்கிவிடும். அப்ப அந்த கனிவான மறுமொழி பேச வேண்டும் என்றால் வார்த்தையில் ஆவியானவர் இருக்க வேண்டும். இரண்டாவது செயல்பாடு. எப்படிப்பட்ட செயல்பாடு? எபேசியருக்கு எழுதப்பட்ட புத்தகம், பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதின கடிதம் 4வது அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. முழு மனத்தாண்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும். பாருங்க, யாருக்கு பொறுமை வரும்? கனிவுள்ள உள்ளம். இரண்டாவது தாழ்ச்சி கொண்ட உள்ளம். இந்த கனிவு என்பது, தாழ்ச்சி என்பது, இந்த பொறுமை என்பது, இந்த மூன்றுமே எதற்குள் வந்து விடுகிறது? தூய ஆவியின் கனிகளுக்குள் வந்து விடுகிறது. பாருங்க, நான் உங்கள்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. ஒரு வீட்டிலே ஒரு தாய் 7 குழந்தைகள். அந்த 7 குழந்தைகளும் ஆம்பளை பிள்ளைங்க. சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா சண்டையும் சச்சரவுமாக அந்த வீட்டிலே அப்படி ஒரு துன்பம் இருக்கும். இந்த கணவனோ பெருங்குடிகாரன். இந்த அம்மா காட்டு வேலைகள் செய்து இந்த குழந்தைகளை வளர்த்தது. அப்போ கொஞ்சம் நல்லா அப்படி ஒரு மாதிரி போராடி வாழ்க்கையை சந்திக்கின்ற ஒரு பெண்மணியாய் வாழ வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. ஒரே போராட்டம். இந்த அம்மா வரும் கோயிலில் வந்து நல்லா ஜெபம் பண்ணும். இந்த அம்மா கோயிலே கதி என்று கிடக்கும். மீதி நேரத்தில் வேலை பார்க்கும். தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும். அவ்வளவு ஒரு பண்பும் ஒழுக்கம். அப்படி வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையிலே கடனுக்கு மேல் கடன் விழுந்து விடுகிறது. கணவனால் கடைசியில் கணவன் நோய்பட்டிருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்து விட்டது. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும் தெரியல. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாம் படிக்கிற வயசில் உள்ளது. ஆனால் இவங்களுக்கு கடன் தொல்லைகளும் நிறைய ஆயிடுச்சு. அப்போது அந்த நேரத்தில் இந்த தாய் பணத்தின் அருமையை அறிந்து கொண்டார். அதனால் பிள்ளைங்களை வளர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் பணம் முக்கியம். 7 பசங்க, ஆனால் குடும்பத்தை பார். இதோ எல்லாரிடமும் நாம் கையேந்தி நிற்கிறோம். நல்ல உணவு இல்லை, நல்ல உடை இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, நல்ல வசதி இல்லை. பார்ப்பவர்கள் எல்லோரும் நம்மை அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். வா, உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் அப்படின்னு இந்த பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணி வளர்க்குறாங்க. இன்றைக்கு 7 குழந்தைகளும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் நான் அன்றைக்கு சந்தித்த பொழுது அந்த அம்மா இந்த பழங்கதைகளை எல்லாம் சொல்லி அழுது விட்டு என்ன சொல்லிச்சுன்னா, ஃபாதர், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தேன். என் பிள்ளைங்களை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஃபாதர்? இன்னைக்கு ஒன்றை ஒன்று வெட்டி கொன்று விடலாமா என்கின்ற அளவிற்கு பகையிலும் பொறாமையிலும் என் குழந்தைகள் கிடக்கிறார்கள். என்கிட்ட சொத்து கிடையாது ஃபாதர், அது உண்மை. ஆனால் என் பிள்ளைகளுக்கு நல்ல உழைப்பை கொடுத்தேன், நல்ல அறிவை கொடுத்தேன், நல்ல வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தேன். எல்லாம் வீடு வாசல்னு அங்கங்கே செட் ஆயிடுச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற தன்மை, ஒருத்தரை ஒருத்தர் தவறு செய்கிற பொழுது மன்னிக்கின்ற தன்மை துப்புரமா இல்லை ஃபாதர். பிரியமானவர்களே, இப்படி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு கிடக்கிறது தெரியுமா? இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆன்மீகம் என்கின்ற, தூய ஆவி என்கின்ற ஒரு ஆற்றல் நமக்குள் வாழாததால் ஆரம்பித்தது. இதை நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை கடைசியில் சொல்லியிருக்கலாம் பிரசங்கத்தில். நான் ஏன் இதை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, இதுதான் முக்கியம். இது புரியவில்லை என்றால், தாழ்ச்சி புரியவில்லை என்றால், மன்னித்தல் புரியவில்லை என்றால், பொறுமை புரியவில்லை என்றால், இந்த உலகத்திலே இன்றைக்கு உலகம் வேகமாக இந்த பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது, வாழ்க்கை வசதிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது, அது முக்கியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுக்கு வெற்றி தேவையா? தேவை. ஆனால் எத்தகைய வெற்றி? எதை இழந்து பெறுகின்ற வெற்றி, எதை அடகு வைத்து பெறுகின்ற வெற்றி, எதை விட்டு விட்டு பெறுகின்ற வெற்றி என்பது முக்கியம். எனவே எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு போக வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றால், இதோ எல்லா உறவுகளையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்றால், எல்லா பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எப்படி? எல்லா பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை என்கின்ற இந்த தெய்வீக குணம் நமக்குள் இருக்க வேண்டும். நான் கடைசியாக கேட்க போகிறது அதுதான். ஃபாதர், நீங்கள் பொறுமையை பற்றி நல்லா சொன்னீங்க. பொறுமையாக இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். யாருக்காவது எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா நினப்பு, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னா நினப்பு. நானும் பொறுமையாக இருக்கணும்னு தான் சாமி நினைக்கிறேன். என் பிள்ளை என்னைய பொறுமையாக இருக்க விடுதா? சொல்லுங்க.
நானும் அமைதியாக இருக்கணும்னு தான் சாமி ஆசைப்படுறேன். என் புருஷன் அல்லது என் பொண்டாட்டி என்னை அமைதியாக இருக்க விடுறானா? போங்க ஃபாதர், குடும்பத்துக்குள்ளே இருந்தால் தான் தெரியும். நானும் பொறுத்து பொறுத்து போகணும்னு தான் ஆசைப்படுறேன். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னை பொறுமையாக இருக்க விடுறானா? எவ்வளவு இடைஞ்சல், வாழவே முடியாத அளவுக்கு எவ்வளவு சிக்கல் தெரியுமா? சும்மா பொறுமையை பற்றி நீங்கள் வாட்டுக்கு பெருசாக பேசிட்டீங்க. நானும் ஆசைப்படத்தான் செய்கிறேன், ஆனால் பொறுமையாக இருக்க விடுவதில்லை. இதற்கு ஒரு நல்ல கவிதை கூட சொல்லுகிறார்கள். என்ன கவிதை அப்படின்னா, இந்த மரம் இருக்குல்ல, மரத்தை பாருங்கள், இப்போ அப்படியே ஜம்முன்னு அப்படி தியானம் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஆடாமல் அசையாமல் எல்லாம் அப்படியே நிற்கா. கொஞ்ச நேரம் கழித்து காற்று புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிக்கும். மரம் எப்படி ஆடும்? பேய் பிடிச்ச மாதிரி ஆடும். காற்று வேகமாக அடிக்க மரம், இந்த மரம் தானாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தியானம் பண்ண மாதிரி அமைதியாக நின்னுது, இப்போ ஆட்டம் பேயாட்டம் ஆடுதேன்னா ஆடினதுக்கு மரம் காரணமா காற்று காரணமா? மரம் காரணமா காற்று காரணமா? காற்று காரணம். அப்போ நம்ம கோவப்படுறதுக்கும், நம்ம பொறுமை இழப்பதற்கும், நம்ம சண்டை போடுவதற்கும், நம்ம அசிங்கமாக திட்டி தீப்பதற்கும், நம்ம அடாவடியாக நடந்துக்கிறதுக்கும் நம்ம காரணமா? நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் காரணமா? மரத்துக்கு மட்டும் காற்று, இதுக்கு மட்டும் நீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? அப்போ நம்ம இந்த வசனத்தை சொல்லலாமா? என்னைய விட மாட்டாங்க சாமி, அமைதியாக இருக்க விட மாட்டாங்க சாமி, பொறுமையாக இருக்க என்னைய விட மாட்டாங்க சாமி அப்படிங்கிற டைலாக்கை நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? சொல்லலையா? யார்கிட்டையும் நான் அப்படி சொன்னதே இல்லை சாமி. நான் தாயா, என் பிள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லை, என் புருஷன் ஒன்றும் கிடையாது, என் பொண்டாட்டி கிடையாது, நான் தாயா காரணம் அப்படின்னு என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே தான் இதை முதலில் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை என்கின்ற ஒரு தெய்வீகம் உங்களுக்குள் மலர வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் ஆன்மீகவாதிகளாக, ஆண்டவரை அறிந்த குழந்தைகளாக, ஜெபிக்கின்ற குழந்தைகளாக இருந்தே ஆக வேண்டும். யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கலன்னா அந்த பிரசங்கத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்படி. ஏன்னா முதல் பாயிண்ட்டே இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் அவன் ஒத்துக்கிட்டா தான் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கே போக முடியும். இந்த பாயிண்டை ஒத்துக்கிடலை, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் தான் பாரு, எனக்கு ஆன்மீகம் தேவையில்லை, எனக்கு இந்த இறை பண்பு அதெல்லாம் தேவையில்லை, நான் பாரு அப்படின்னு வீம்பும் வீராப்பும் காட்டினா அங்கே பொறுமை முளைக்காது, பொறுமை வராது. நான் உங்களுக்கு மூணு எடுத்துக்காட்டு தான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தேன். முதல் எடுத்துக்காட்டு என்னவென்றால், தொடக்க புத்தகத்திலே ஒரு மனிதர்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தொடக்க புத்தகம் 4வது அதிகாரம். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். அந்த காலத்தில் உலகம் ரொம்ப சிறுசா இருந்ததா பெருசா இருந்ததா? ரொம்ப பெரிய உலகம், அப்படித்தானே? இப்போ இருக்கிற உலகம் அப்படியாவே இருந்ததில்ல. இப்போ உலகத்தில் 750 கோடி மக்கள். எத்தனை கோடி மக்கள்? 750 கோடி மக்கள்னு இப்போ சொல்றாங்க. அப்போ ஆதாம் ஏவாளும் அவர் பிள்ளைகள் காயின் ஆபேலும் மட்டும்தான் இருந்தார்கள். இப்போ சொத்து தகராறு வருது, சண்டை வருதுன்னா இப்போ பூமியில எண்ணிக்கை கூடி போச்சு. அதனால கொஞ்சம் போல இடத்த வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போடுறோம். காயினுக்கும் ஆபேலுக்கும் இந்த உலகத்தை பாதியா பிரிச்சு ஆதாமும் ஏவாளும், நீ இந்தா ஒரு பகுதி வச்சுக்க, நீ ஒரு பகுதி வச்சுக்கன்னு சொன்னா இந்த உலகத்தை ஃபுல்லா அவங்க ஆண்டு அனுபவிக்க முடியுமா? முடியாதா? இந்த உலகம் அவ்வளவு பெருசா தானே இருந்தது. இந்த உலகமே 2 பேருக்கு தானே சொத்து. இந்த சகோதரர்களுக்கு இடையில ஏன் சண்டை வரணும்? ஏன் கொலை செய்கிற அளவிற்கு? உலகத்தின் முதல் கொலைகாரன் காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்று விட்டான். முதல் கொலைகாரன் என்கின்ற ஒரு அவப்பெயரை, ஒரு இழிப்பெயரை, ஒரு கேவலத்தை இன்றைக்கும் இந்த காயின் சுமந்து கொண்டிருக்கிறானே. என்ன நடந்தது? 4வது அதிகாரம் நல்லா பாருங்க. இதோ இவனோ காய்கறிகளை கொண்டு வருகிறான், அவனோ தன்னுடைய மந்தையிலிருந்து ஆட்டை கொண்டு வருகிறான். கொண்டு வந்து முதலில் ஆண்டவருக்கு காணிக்கை ஒப்பு கொடுக்கிறார்கள். இதோ ஆபேல் தன் மந்தையிலிருந்து கொண்டு வந்தான், காயின் தனக்கு விளைந்த காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவர் காணிக்கைகளையும் அவர் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினம் உற்றான். புரிஞ்சா? சகோதரர்களுக்கு இடையில ஒரு சின்ன போட்டி இல்லை. நீ முதல்ல வருவியா, நான் முதல்ல வருவேன். நான் ஒருத்தன் முதல்ல வந்துட்டான், ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், ஒருத்தன் பணம் சம்பாதிச்சிட்டான், பேர் சம்பாதிச்சிட்டான், ஒருத்தன் தன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் முதல்ல ஜெயிச்சிட்டான். இப்போ 2வது ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன நினைப்பு வருகிறது அப்படின்னா, இல்லே நீ என்னைய விட பெரிய ஆளாயிட்டியோ, நீ என்னைய விட ஒசந்துட்டியோ,
நீ இந்த உலகத்தில் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைன்னு நல்ல பேரை வாங்கிட்டியோ, எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு வந்து சேர்ந்துடுதோ அப்படின்னு ஒரு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இப்ப கடவுள் அவனுக்கு சொல்லுகிறார், அவன் முகம் வாடியது. உள்ளத்தின் காரியம் முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆண்டவர் உள்ளத்தை அறிந்தவர். எனவே முகம் வாடி இருக்கிறது. உள்ளத்தில் சாத்தான் புகுந்து விட்டான், பொறாமை புகுந்து விட்டது. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் பொறுமை இன்மைக்கும் காரணம், முதல் காரணம் பொறாமை. என்ன பொறாமை தெரியுமா? எனக்கு கிடைக்கலங்கிறது பிரச்சனை இல்லை, இன்னொருத்தனுக்கு கிடைச்சிடுதுங்கிறது தான் பிரச்சனை. அவனுக்கு கிடைச்சதுனால நான் ஓடணும், வெறி கொண்டு வேடணும், வெறி கொண்டு துரத்தணும். ஏன்? எனக்கும் அது கிடைக்கணும், எனக்கும் அது வேணும். பிரியமானவர்களே, இது நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் வீடு சந்திக்க ரெகுலராக போவேன். அப்போ அந்த குழந்தை வந்து எல்கேஜி யூகேஜி, அந்த சின்ன குழந்தை போயிட்டு இருக்குது. அப்போ வீட்டில் போய் உட்கார்ந்தா அந்த குழந்தைய கூப்பிடுவேன், ஓடியா அப்படின்னு. அதுக்கு அதுதான் தெரியும். அப்போது நீ சொல்லு அப்படின்ன உடனே என்னெல்லாம் இங்கிலீஷில் தெரியும் அப்படின்னா ஏதாவது 2 ரைம்ஸ் பாடும். அது மெதுவாக தான் பாடும். பாடி முடிச்சுட்டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லும். ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு இந்த குழந்தை அப்படி மெதுவாக சொல்லும். அதுக்கு ஸ்டைலே அதுதான், அதுக்கு அவ்வளோதான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மா சொல்லும், அந்த குழந்தையினுடைய அம்மா, ஃபாதர் என் பிள்ளைக்கு எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா, என் பிள்ளை எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா, ஐயோ அப்படின்னு அந்த பிள்ளைய கொஞ்சிரும். இது வழக்கமாக நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பங்குக்கு போன புதுசில் ஒரு 4 மாதம் இந்த சம்பவம் நடக்கும். எப்பமெல்லாம் சாப்பிட போகிறோமோ அப்பமெல்லாம் இந்த குழந்தை இதே ஸ்டைலில் தான் சொல்லும். அடுத்து ஒரு நாள் அந்த மாதிரி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த குழந்தைய கூப்பிட்டு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுறதுக்கு அதுதான் சொல்லும்னு நமக்கே தெரியுங்களா, அதனால சொல்லுத்தங்கம்னா உடனே ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு விறுவிறுன்னு கேட்டுச்சு. கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியம், இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்ன உடனே இன்னொரு குழந்தை, அதை விட சின்ன குழந்தை வந்தது அந்த வீட்டுக்குள்ளே, படி ஏறிக்கிட்டே வந்தது. அங்கிள் எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை விருன்னு அதை சொல்லிச்சு, இதை சொல்லிச்சு, அது துருன்னு பேசிச்சு. இந்த அம்மா இருக்குல்ல, இந்த குழந்தையினுடைய அந்த முதல் குழந்தையினுடைய அம்மா, அது வந்தது இந்த பிள்ளைய வந்து 4 சாத்துச்சு. சாத்திட்டு, அறிவு இருக்கா சனியை, உனக்கு எத்தனை தடவை சொல்லுதேன், ஃபாதர் அடுத்த தடவை வருவார், கேட்டார்னா விறுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இந்த பாரு, ஒன்றை விட 6 மாதம் கம்மியான குழந்தை, இந்த குழந்தை எவ்வளோ விறுன்னு சொல்லுது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னா சண்டை அடி. அந்த பிள்ளை ஓன்னு அழுதுட்டு போய் உட்கார்ந்துடுச்சு. நடந்த சம்பவம் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கும். நான் அந்த அம்மாட்ட சொல்கிறேன், ஏம்மா இந்த பிள்ளையை போட்டு எதுக்கு அடிக்க? ஃபாதர், ஏம்மா அந்த குழந்தை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வருது, வெளியூர்ல இருந்து பக்கத்தில் வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது இருந்த இடம் வேற, இருந்த படிப்பு சூழல் வேற, அதற்கு பின்னணியில் அந்த குழந்தை கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுச்சு. இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இனிமே என் பிள்ளைக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்களா, என் பிள்ளைக்கு பாருங்க திக்கிலாம் பேசுது, இவ்வளவு காணும் பேசுனா, நேற்று வரைக்கும் உனக்கு ஏன் தெரியல? இதான் என் கேள்வி. என் பாயிண்ட் என்னன்னா, நான் தொடக்கத்தில் முதல் நாள் வீட்டுக்கு வந்தல, அப்பவே நீ இந்த குழந்தைய பார்த்து, இது அறிவில்லாத குழந்தை சாமி, இப்படி திக்கி பேசுது சாமி, இதெல்லாம் உருப்படுமா, 4 அடி அடிச்சு இல்லைன்னா 4 அறிவுரை சொல்லிட்டு போங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளையா வளரட்டும்னு நீ ஒருவேளை சொல்லியிருந்தா, அப்போ நான் கூப்பிட்டு உட்கார சொல்லி, இது ஸ்லோ லேர்னரா அல்லது என்ன பிரச்சனை உள்ள குழந்தை அப்படின்னு நானா கவுன்சிலிங் மெத்தட் எதையாவது போட்டு, ஏமா 3 வயசுலேருந்து 3.5 வயசு தானே ஆச்சு, இந்த பிள்ளைய ஏன் இப்போவே இந்த பாடுபடுத்துற, இல்லைன்னா இதுக்கு அறிவு இருக்குது, இல்லை நாலேஜ் வந்து எப்படி உள்வாங்கணுங்கிற திறமை இருக்குது, என்ன செய்யும்னு ஏதோ ஒரு கவுன்சிலிங் நான் பண்ணியிருப்பேன். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, நேற்று வரைக்கும் நல்லா குஷியா என் பிள்ளை தங்கம்னு வந்தாள்டலாம் சொல்லு, ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லு அப்படின்னு அனுப்பிட்டு, இப்போ பக்கத்து வீட்டுக்கு ஒரு குழந்தை குடி வந்து அந்த குழந்தை விறுவிறுன்னு சொல்லிடுது, அதுவும் இந்த குழந்தைய விட வயசுல கொஞ்சம் கம்மியா இருக்கு, 6 மாசம்னு. உடனே உனக்குள்ள வந்ததுக்கு பேரு நீங்க சொல்லுங்க, புரிஞ்சுச்சா? நேற்று வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, காணிக்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, போட்டி இல்லாத வரைக்கும் அப்படியே கட்டி பிடிச்சு, ஐயா இவனை மாதிரி உண்டா, இதே போய் வச்சடா, வச்ச இடத்துல இந்த வருஷம் அவனுக்கு ஜெயிச்சிட்டான், ஆடவுள் அவனுக்குள்ள காணிக்கை எடுத்துக்கிட்டாரு, இப்போ அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாச்சு, சரிப்பா நல்ல பிள்ளைன்னு சொல்லியாச்சு. இப்போ அதனால என்ன? ஆண்டவர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்? இதோ பார், நீ நல்லது செய்தால், தம்பி உன் உள்ளத்தை நல்லா வச்சுக்க, உன் உள்ளத்துக்குள்ள சாத்தான தீமையை நுழைய விடாத, நீ உயர்வடைவாய். அப்போ அவர் என்ன சொல்லல, இங்க பார் காயின், உன்னை எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு, நீ உருப்படாத பையன் ஆயிட்ட, நீ மோசக்காரன், நீ இனிமே ஆகவே ஆக மாட்ட, நீ என்னை விட்டு தூர போன்னு கடவுள் சொன்னாரா? என்ன சொல்றாரு? ஏய் இந்த வருஷம் அவன் ஜெயிச்சுட்டான் விடுட,
நீ அடுத்த வருஷத்துக்கு ட்ரை பண்றா, உனக்கு நான் தரமாட்டோம்னா சொல்றேன், உனக்கு உயர்வை தருகிறேன், நீ உயர்வடைவாய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, நீ என் பிள்ளை தானே. இந்த வருஷம் ஆபேல் கொடுத்துட்டு போறா, அடுத்த வருஷம் நீ ஜெயிச்சுட்டு போ, சந்தோஷமா சொல்லு, டேய் பாரு நானும் ஜெயி, இதுல என்ன இருக்கு, உனக்கு இல்லைன்னு பேருமா? இவ்வளவு பெரிய உலகத்துல உனக்கான ஆசீர்வாதத்தை நான் தராம பெறுவேனா? புரியுதுங்களா? இந்த பொறுமை இல்லை. கடவுளை அவனை கொஞ்சம் பொறு, அடுத்த வரை, அடுத்த வாய்ப்பு, அடுத்த உனக்கான சந்தர்ப்பம் கிடைப்பது வரை நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, உனக்கு இதை விட பெருசு கூட கிடைக்கலாம். ஆனால் இவன் உள்ளத்தில் பொறாமை நுழைந்தது, சாத்தான் நுழைந்தான். யூதாசு உள்ளத்தில் எப்படி இருண்டவுடன் சாத்தான் நுழைந்தானோ அதுபோல ஆண்டவர் சொல்றார், இத போர், பாவம் உன் மீது வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கிறது, நீ அடக்கி ஆள வேண்டும். இதைத்தான் பேதுருவும் சொல்வார், சிங்கம் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போ பொறுமை இழப்பதற்கு முதல் காரணம் நாம் நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் காரணம். பிறரோடு ஒப்பிடுகிற பொழுதுதான் கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது, வெஞ்சினம் வருகிறது, பகை வருகிறது. அப்போ இந்த பொறுமைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பொறுமை எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா காலம் சம்பந்தப்பட்டது. நமக்கு என்ன தேவை? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்துடணும். ஏன் 5 நிமிஷம் கழிச்சு நடந்தா என்ன, அது ஒரு 5 மாசம் கழிச்சு நடந்தா என்ன? இப்போ உனக்கு நடக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கிற பொழுது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையும், உனக்கு பெரிய ஒரு நிறைந்த கொடையாக அமையும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு ஏன் இல்லாமல் போகிறது? அதனால தானே பொறாமை வருகிறது, அதனால தானே அச்சம் வருகிறது, அதனால தானே இன்னொருவர் மீது கோபம் வருகிறது. யோசித்து பாருங்க, சினிமா நடிக்கிறவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான்லாம் அந்த காலத்தில் பெரிய ஆளாக இருந்தேன், 5000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கலை. இப்போ சினிமா நடிக்கிறவனுக்கெல்லாம் என்னது 500 கோடி 600 கோடின்னு கொடுக்குறாங்க. நான் ஒரு 20-30 வருஷம் கழித்து சினிமாவில் ஜெயிச்சிருந்தா எனக்கும் கோடி கோடியாக கிடச்சிருக்குமே அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். இது சினிமா துறைக்கான பேட்டி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா துறைக்கும் இது தானே. சீக்கிரம் போனவங்களாம் ஐயோ பாவமாக தானே இருக்கான், பின்னாடி வந்த ஆட்கள் தானே பெரிய பெரிய இதுகளாக செய்ய முடியுது. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் பின்னாடி தான் நம்ம செய்தா என்ன? ஆனால் நமக்கு அந்த முறை இல்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இது முதல் கட்டம். என்ன சொல்லுகிறது? காலம் கனியும் வரை காத்திரு. எனவே பொறுமை என்பது யாருக்கு கைகூடும் என்றால், கடவுள் எனக்கு நல்லது செய்வார் என்று காத்திருக்கிற மனம் இருப்பவர்களுக்கு பொறுமை கைகூடும். ஏன் கடவுள் உள்ள இருக்காருன்னு புரியுதா? இல்லைன்னா என்ன தோணும்? எனக்கு கிடையாதா, எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா, இனிமே நான் விடுவனா பார், முடிந்தது. பிரியமானவர்களே, இரண்டாவது நல்ல ஒரு அருமையான காரியம் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் இன்னொரு காரியம் பொறுமையை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னொரு கதாபாத்திரம் காயின் ஆபேல். புரிஞ்சிருச்சுல்ல? பொறுமை காத்திருக்கின்ற குணத்தை தருகிறது. பொறுமையாய் இருந்தால் கடவுள் பெரிய ஆசீர்வாதத்தை, உயர்வை நமக்கு வாக்களித்தது போல தந்தே தீர்வார், தராமல் விடமாட்டார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையை பொறுமை தருகிறது. எனவேதான் இதை தூய ஆவியினுடைய கனி என்று கடவுளுடைய பண்போடு கொடுத்தோம். இரண்டாவது 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் தாவீதை பற்றி ஒரு கதை இருக்கிறது. தாவீது சவுல் அரசன் தொந்தரவு செய்கிறான். சவுல் அரசன் தாவீதை கொல்ல தேடுகிறான். இப்போது இந்த தாவீது உதவியாக யார் இருக்கிறார்? சாமுவேல் இருக்கிறார். சாமுவேல் இறந்து விட்டார். 25வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் பாருங்க, சாமுவேல் இறந்தவுடன் தாவீது பாலை நிலத்திற்கு ஓடி போனார். ஏன் பாலை நிலத்திற்கு ஓடி போனார்? வேற வழி கிடையாது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் சவுல் அரசன் கொண்டு விடுவான். அவரோடு 600 பேர் இருந்தார்கள். பாலைவனத்தில் 600 பேரை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது கஷ்டம். சாப்பாட்டுக்கு வேணும், வசதிக்கு வேணும். இந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள் ஆடு மேய்ப்பவர்கள், அல்லது இந்த பகுதிகளிலே விவசாயம் செய்கிறவர்கள், அல்லது இந்த திராட்சை அறுவடை செய்கிறவர்கள், இவர்களை பெலிஸ்தியர்களிடமிருந்து பாதுகாத்து கொண்டிருந்தார். இந்த வேலையை செய்தார். இதை யாரும் அப்பாயின்ட் பண்ணல தாவீத, யாரும் அவருக்கு சம்பளம் கொடுக்கல. தாவீது தானே இந்த வேலைகளை செய்துவிட்டு இந்த திராட்சை பழம் அறுக்கிற பொழுது, அல்லது இந்த ஆடுகள் ரோமம் கத்தரிக்கிற பொழுது, முடி வெட்டுகிற பொழுது தன் ஆட்களை அனுப்பி, எப்பா உன்னால முடிஞ்சதை கொடு, நாங்க உனக்கு இத்தனை வருஷம் பாதுகாப்பா இருந்திருக்கிறோம், உன்னால முடிஞ்சதை செய்யணும் கேட்பாரு. அதை வைத்து தங்களுடைய 600 பேருக்கும் உணவு உண்டார்கள், பகை திரட்டினார்கள். புரிஞ்சுச்சா உங்களுக்கு தாவீதினுடைய சூழல்? இப்படி ஒரு சூழல் இருக்கிற பொழுது, இதோ நாபால் அப்படிங்கிற ஒரு நபர் ஆடுகளுக்கு
ரோமம் கத்தரிக்கிறார். இது அவருக்கு வருமானத்தின் காலம், திருவிழா காலம், கொண்டாட்டத்தின் காலம். இப்ப தாவீது தன்னுடைய 10 வேலையாட்களை இந்த பையங்களை அனுப்பி என்ன சொல்றாருன்னா, போய் நல்ல வசனம் பாருங்க, இதோ ரோமம் கத்தரிப்பவருக்குரியவர்கள் உங்களுடைய இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீ திருவிழா நாட்களைப் போல கொண்டாடி கொண்டிருக்கிறாய். ஆகவே உம்மால் கொடுக்க முடிந்ததை உம் அடியார்களுக்கு தாரும். பணிவான வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இப்போ இந்த நாபாலுங்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இளிமகன் தாவீது யார் அவன், அவனுக்கு நான் கொடுக்கணுமா, அவனுக்கு அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு கேவலப்படுத்தி ரொம்ப மோசமா பேசி அனுப்பி விடுகிறார். யோசித்து பாருங்க, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற பொழுது பொறுமை நாம் தப்பி விடுகிறோம். அன்பு குழந்தைகளே, இரண்டாவது முக்கியமாக நீங்கள் பொறுமை இழக்கின்ற நேரம் என்னவென்றால், பிறர் வசை சொல் உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். பக்கத்தில் இருக்கவங்க சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி, அல்லது சாட பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. எப்படி, ஆண்டவரே கேளும்பா இப்படி சாட பேசுகிறாங்களேன்னு. ஒரு நாள் உங்களை பற்றி அசிங்கமாக உங்களுக்கு கோபம் வரணுங்கிறதுக்காக என்ன வார்த்தையை சொன்னால் நீங்கள் கோபப்படுவீங்களோ அந்த வார்த்தையை சொல்லி பேசுவாங்க. உங்களுக்கு கோபம் வருமா வராதா? உங்கள் குடும்ப சூழலில் யோசித்து பாருங்கள், கோபம் வருமா வராதா? ஃபாதர் நானும் ஒரு 3-4 நாள் பொறுத்து பார்த்தேன் ஃபாதர், சரி போட்டும் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஃபாதர், இந்த வார்த்தைக்கு பிறகு நான் இனி புயலா பொங்கலைனா என் வாழ்க்கையில் வெக்கமான சூடு சோறனேன், எனக்கு ரோஷம் எதுவுமே இல்லைன்னு ஆயிரும் ஃபாதர்னு தானே நம்ம சண்டைக்கு போகிறோம். பொறுமையை தவற விடுகிற நேரம் காயப்படுத்தும் வார்த்தைகள். நாம் எப்போது பொறுமையை தவறி விடுகிறோம் என்றால், நம்மை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிற பொழுது நாம் கோபத்திலிருந்து, அதாவது பொறுமையிலிருந்து விலகி வெஞ்சினமும் ஆத்திரமும் கொள்கிறோம். இந்த தாவீது என்ன சொல்றான், 400 பேரை கூட்டிக் கொண்டு வா, அவனை போய் கொன்றணும். இப்படி பேசியவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் மட்டுமல்ல, அவனுடைய இந்த ஆடுகளை, ஆடு மேய்த்தவர்கள் எல்லாவற்றையும் வெட்டிவிட வேண்டும் என்று வருகிறான். அப்போது அங்கே இந்த நாபாலுடைய மனைவி என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு ஆள் அனுப்பி இந்த தாவீதுக்கு தேவையான அப்பம், திராட்சை ரசம், அது தவிர அத்திப்பழ அடை, திராட்சை பழ அடை இதெல்லாம் வச்சு ஆட்களை அனுப்பி ஒரு வசனம் சொல்லுகிறார். என்னன்னா, தாவீதை பார்த்து, ஐயா தாவீதே, நீங்க நாளைக்கு அரசராகி விடுவீர்கள். அப்படி நீங்கள் அரசனாகுகிற பொழுது, இது தாவீது அரசன் ஒரு காலத்தில் பழிக்கு பழி வாங்கினான் என்பது உனக்கு கேவலம். இரண்டாவது, ஆண்டவர் முன்னிலையில் நீர் குற்றப்பழி சுமந்தவராய் போவீர். ஆகவே தயவு செய்து உம் அடியால் நான் கேட்கிறேன், இந்த பாவத்தை நீர் செய்யாதீரும் அப்படின்னு ஆள் அனுப்புகிறார். உடனே தாவீது யோசித்து பார்க்குறான், ஆமா நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்ய இருந்தோம். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் அவர் வரலை. வசனம் ரொம்ப அழகான வசனம். 1 சாமுவேல் 25வது வசனத்தில் 38வது வசனம், 25ல் 38 வாசிங்க. எத்தனை நாளையில் செத்து போனா? புரிஞ்சா? உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை கேவலப்படுத்தணும், உங்களை அசிங்கப்படுத்திடணும்னு கல்லெறிகிறார்கள் இல்ல, வார்த்தை எறிகிறார்கள் இல்ல, ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள் இல்ல. நீங்க ஆத்திரப்பட்டு 2 நிமிஷத்துக்கு முன்னால போய் ஒரு செயலை செஞ்சிருப்பீங்க. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். மேல ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? அந்த ஆளு ஞானம் உள்ளவரா இல்லையா? அந்த கடவுள் நம்ம மேல அக்கறை கொண்டவரா இல்லையா? எளியவர்கள் மேல் கரிசனை கொண்டவரா இல்லையா? ஒடுக்கப்பட்டு அமுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் நீங்கள் இதோ அவர்கள் வாழ்க்கையிலே வாழவே முடியாத அளவிற்கு இடையூறுகளை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் உங்க பக்கம் இருக்கிறாரா இல்லையா? அந்த ஏழை கைம்பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல இதோ உங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா? இதோ துன்பத்திலும் துயரத்திலும் இருந்த தொழுநோயாளிகளை ஆண்டவர் தேடி போய் குணப்படுத்தியது போல, 38 ஆண்டுகள் படுத்து கிடந்தவனை குணப்படுத்தியது போல, முடக்குவாதமுற்றவனை, இறந்தவனை, அந்த விதவை கைம்பெண்ணனுடைய ஒரு பையன் இறந்த போது அவனை உயிர்ப்பித்தது போல் தேடி தேடி ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? நம்மளையும் இதுவரைக்கும் ஆண்டவர் தேடி தேடி அன்பு செய்ய போய்த்தானே இந்த நிலைமையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இந்த அவமானத்தை அல்லது கேவலத்தை வார்த்தையாகவோ செயலாகவோ செய்கிற பொழுது நீங்கள் வெகுண்டெழுந்து விட்டீர்கள் என்றால் ஆண்டவர் செய்ய இருந்ததை செய்ய முடியாதபடி செய்து விட்டீர்கள்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? நீங்க ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரியுதா? இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க 39.
நாபால் இறந்து விட்டதை தாவீது கேள்விப்பட்ட பொழுது அருமையா ஒரு ஜெபம் சொல்றான் பாருங்க. நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவாறு காப்பாற்றிய ஆண்டவர் தீமை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். எனக்கு ஆண்டவர் நீதி வழங்கி விட்டார். நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கான நீதி ஆண்டவரிடம் இருந்து வரும். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், ஆழமா மனசுல பதிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கான நீதியை கடவுள் வழங்காமல் போக மாட்டார். நீங்க வெகுண்டு எழுந்தா ஆண்டவருக்கு உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க சமநிலை தவறிவிட்டால், நீங்கள் பொறுமை நிலை இழந்து விட்டால் கடவுள் என்ன செய்வார்? எப்பா அவனே கடவுளாயிட்டான், ஏப்பா நீ பெரிய ஆளப்பா, உன் கையில் பெரிய பெரிய ஆயுதம் எடுக்கிற அளவுக்கு, உன் வாயில் பெரிய பெரிய ஆயுதம் எடுக்கிற அளவுக்கு நீ அப்பா நீ என்னை விட பெரிய ஆளாயிட்ட, நானாவது 10 நாள் கழிச்சு தான் செய்யலாம்னு நினைச்சேன், நீ இன்னைக்கே செஞ்சுட்ட, நீ ரொம்ப பெரிய ஆளுப்பான்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் போட்டு நீ உன் வேலையை பாருன்னு உங்களை இடத்த விட்டு காலி பண்ணிடுவார். உங்களுக்கு கடவுளின் உதவி வேணுமா அல்லது நீங்களே தான் போய் செய்யணுமா? கடவுளின் உதவி வேணுமா அல்லது நீங்களே செய்வீங்களா? கடவுள் உதவி செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அல்லது நீங்களே செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்? எது நல்லா இருக்கும்? கடவுள். எனவேதான் பொறுமை. 10 நாள் இதோ அவன் இறந்து போய்விட்டான், இதோ ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வாக்கை கேட்டு இறைவன் வாழ்த்து பெறுவாராக. அடுத்து பாருங்க, நாபாலின் தீமை அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பி விட்டார். ஆனா யார் பழியிலிருந்து தப்பித்துக் கொண்டார்? அவன் எப்படியும் சாவ போறவன், செத்து போனான். 10 நாளையில் சத்துருப்பான். தாவீது வெகுண்டு இருந்தா 10 நாளைக்கு முன்னாடி தாவீது கொன்றிருப்பான். இப்போ யார் மேல பழி விழுந்திருக்கும்? இப்போ உங்க மேல எவ்வளவு பழி விழுந்து கிடக்கு? உங்க வீட்டை பத்தி, உங்களுடைய குடும்பத்தை பத்தி உங்க மேல பழி விழுந்திருக்கா இல்லையா? இந்த பழிக்கு எல்லாம் அடிப்படை காரணம் உங்களுடைய பொறுமையின்மை தான். நீங்க பொறுமையா இருந்திருந்தாலும் இது கிடைச்சிருக்கும். நீங்க பொறுமையா இருந்தாலும் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்காம போகாது. பிரியமானவர்களே, சென்னையில் இன்றைக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. கல்யாணம் முடிஞ்சு சண்டை சச்சரவு, ஒரு பையன் பிறந்துட்டான், கடன் ஆயிடுது, அந்த பையன் பயங்கர குடி, சென்னையில் வேலை பார்க்குறான். கடைசியில் அந்த பையன் கூட வாழவே முடியாதுன்னு ஊர்லலாம் கூடி பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ நம்மகிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாத்தையும் ஆய்வு செய்து பார்த்துட்டு, ஏம்மா அவன் குடியாரப்ப இருக்கட்டும், பல பிரச்சனை இருக்குது இருக்கட்டும், நீ உன் கை குழந்தையை தூக்கிக்கிட்டு சென்னையில் போய் அவன் கூட உட்கார். ஃபாதர் ஏற்கனவே 1008 கடன் இருக்குது ஃபாதர், எனக்காக ஒரு 6 மாதம் போய் உட்கார். 6 மாதம் அவங்க கூட அங்கே போய் உட்கார். அங்கே வாடகைக்கு பார்த்தா இவன் சம்பளம் சரியாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். சுற்றி இருக்கவங்க, ஃபாதர் அவன் பிடிச்சிட்டு வந்து அடித்து என் பிள்ளைய கொன்று போட்டோம்னா அவன் அம்மாவும் அப்போ அவன் கூட இருந்த ஆளுக்க, நீங்கள் உங்கள் பிள்ளைய கொல்ல மாட்டீங்களோ? நான் எப்படி ஃபாதர் கொல்லுவேன்? நான் எவ்வளோ பாசத்தோடு வளர்க்கேன். புருஷக்காரனுக்கு இதோட பாசம் இருக்கும். நீ முதல்ல நம்பு. பிள்ளைய கொடுக்கும்போது நம்பிக்கை இருந்து தானே கொடுத்த. நான் கொடுத்தேன், ஆனால் இன்னைக்கு நீ உன் சின்ன வயசுலேருந்து உன் பிள்ளைய ஒரு நாளும் தொந்தரவு பண்ணது இல்லையோ, இல்லை நீ அசிங்கமாக பேசினது இல்லையோ, அந்த பிள்ளை நீ கண்டிச்சதே இல்லையோ, இல்லை அதெல்லாம் இப்படி 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 சொல்லி முடிச்சிட்டானா. இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே 6 மாதம் அங்கே போன அனுப்பியாச்சு. பிரியமானவர்களே, இந்த பிள்ளை போய் அங்கே போய் கஷ்டம்தான், வாடகை வீடு தான், தெரியாத இடம்தான். ஆனால் இவா அங்கே போன பிறகு அந்த போய் குடிக்கவே இல்லை. அவன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தானா, பொண்டாட்டியோட உட்கார்ந்தமா, பிள்ளையை பார்த்தோமா, அப்பான்னு வாழ்க்கையை பற்றி பேசணுமா அப்படின்னு குடி குறைஞ்சிடுது, வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 வருஷம் ஆகிடுது, அது வாட்டில் இருக்குது. அதுக்கடுத்து 2 பிள்ளைங்க பிறந்துடுது. இன்றைக்கும் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பம் விவாகரத்தில் தான் முடிஞ்சிருக்கணும் சாமி. நல்ல வேலை, ஒரு 6 மாதம் போய் உட்கார்ந்தீங்க, ஆண்டவர் எனக்கு ஆயுசுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தார். இந்த 6 மாதம் பொறுமைன்னு ஒன்று இருக்குல்ல பிரியமானவர்களே, இந்த பொறுமையில் அவர்களுக்கு சொன்னது ஒன்றே ஒன்றுதான், டெய்லி சாயந்தரம் ஜெபிக்கணும். வீட்டில் ஒரு ஜோமால நீயும் உன் புருஷன் உன் குழந்தைய வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும். டெய்லி சாயந்தரம் ஜெபிக்காமல் நீங்கள் இருக்கக்கூடாது. இரவு ஜெபம், குடும்ப ஜெபம் கட்டாயத்தின் பேரில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு இது இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, 2 பாட்டு போட்டு விடலாம். பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சால் போதும், ஒரு 10 மணிக்கு இடையில ஒரு மாதா பாட்டு, ஒரு அந்தோனியார் பாட்டு, ஒரு சூசேப்பர் பாட்டு, இந்த சந்தேக எத்தனை பாடல்கள் இருக்கு. ஒரு பாட்டு எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் மனதை கடவுள் வழிநடத்துவார். பிரியமானவர்களே, எனவே தயவு செய்து சொல்லுகிறேன், பழியை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பொறுமையோடு இருங்கள். எந்த குற்றப்பழியும் உங்களை சாராது. பாயிண்ட் நம்பர் 2 புரிஞ்சுச்சா? 3வது திருத்தூதர் பணிகள். திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்தில் இதோ
பவுலடிகளாரை சிறையில் போட்டு விடுகிறார்கள். சரிதானா? கடவுள் சிறையில் இருப்பவர்களை மீட்டு விடுவார். யாரை மீட்டார்? பேதுருவை மீட்டார். சிறையில் இருந்தார். ஆண்டவர் திடீரென்று ஒரு இதை அனுப்புவார். அந்த சிறை கம்பிகள் எல்லாம் உடைந்து விடும், நிலநடுக்கம் ஏற்படும். ஆண்டவரின் தூதர் வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விடுவார். எனவே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இது கடவுள் தொடக்க புத்தகத்தில் இந்த திருத்தூதர் பணியில் பல முறை செய்திருக்கிறார். இப்போது பவுலடிகளார் அதுபோல் சிறையில் இருக்கிறார். ஒரு பூகம்பம் வருகிறது, நிலநடுக்கம் வருகிறது, அந்த கம்பிகள் எல்லாம் உடைந்து விட்டது. பிரியமானவர்களே, பவுலடிகளார் சிறையை விட்டு வெளியே வரல, சிறையிலே உட்கார்ந்துக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சிறை காவலன் ஒருவன் இருக்கான்ல, அவன் வந்து கத்தி எடுத்துக்கொண்டு தன்னை கொல்ல பார்த்தான். ஏன்? சிறை கைதிகள் ஓடி போனா அரசன் மறுநாள் இந்த சிறை காவலனையும் இவனுடைய குடும்பத்தையும் சிறையில் தள்ளி சித்திரவதை செய்வான். அதனால இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி பிள்ளைங்களாவது நிம்மதியா இருக்கும், என்னை இந்த சிறை கைதிகள் கொன்று விட்டு தப்பித்து விட்டார்கள் என்று எனக்கு மானியம் கிடைக்கும், எனக்காக என் குடும்பத்தை அரசன் பார்த்துக் கொள்வான், ஒருவேளை என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு இந்த வேலையை இரக்கத்தினால் போட்டு கொடுத்தாலும் கொடுப்பான். யாருக்கு இந்த நினைப்பு வருது? சிறை காவலனுக்கு இந்த நினைப்பு வருது. உடனே அவன் கத்தி எடுத்து குத்த போறான். உடனே பவுல் சொல்லுகிறார், பொறுமையாயிரு, நான் பொறுமையோடு இருக்கிறேன். பிரியமானவர்கள், எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க மேல யாருக்கோ கோபம், உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி, அல்லது உங்களை வந்து அவங்க ரொம்ப இம்சை பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பவுலை அடித்து காயத்தோடு கொண்டு போய் சிறையில் வைத்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். யார் உங்களை காயப்படுத்தினார்களோ, யார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ, யார் உங்கள் மீது சகதியை வீசி எறிந்தார்களோ, அவர்களே வந்து உங்கள் கால்களில் விழுவார்கள். இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் இன்னொரு தடவை நல்லா வாசித்து பாருங்க. அந்த பகுதி, அவர்கள் உங்கள் காலில் விழுவது மட்டுமல்ல, யார் உங்கள் மீது சகதியை பூசினார்களோ அவர்களே உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி உங்கள் மீது சந்தனம் பூசுவார்கள். நீங்கள் பொறுமையோடு இருக்கணும், கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும், நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும், நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் டைம் கொடுத்து, கொஞ்சம் பொறுமை கொடுத்து, நீங்க கொஞ்சம் காத்திருந்தா போதும். யார் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்களே வந்து உங்கள் காயங்களுக்கு மருந்திடுவார்கள். இந்த காவலன் என்ன செய்தான்? வந்து கால்களில் விழுந்தான். எந்த கால்களில் விலங்கை மாட்டினானோ அந்த கால்களில் விழுந்து வணங்கி, ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு விழுந்து வணங்கி அவர் பாதத்தில் விழுந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கேட்குறான், நான் என்ன செய்யணும்? இல்லை, நீயே கைதி, நீ என்ன செய்யணும், எப்போ சாப்பிடணும்னு சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருந்தேன். ஆனா இப்போ யார் உங்களை இதோ விரட்டி அடித்தார்களோ, யார் உங்களை இதோ கட்டுப்படுத்தி உங்களை அல்லது ஒரு வகையான தொந்தரவில் வைத்திருந்தார்களோ, அது உங்க மேனேஜரா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டை சுற்றி இருப்பவர்களா இருக்கலாம், அல்லது உங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கலாம், அல்லது யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, யாராக இருந்தாலும் சரி உங்கள் பாதத்தில் வந்து விழுவார்கள். அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? கொஞ்சம் பொறுமையா, நல்ல பொறுமையா, நல்ல பொறுமை, நிதானமான பொறுமை, அமைதியான பொறுமை, நம்பிக்கையோடு கூடிய பொறுமை, ஜபத்தோடு கூடிய பொறுமை, கடவுளோடு கொண்ட பொறுமை உங்களுக்குள் இருக்கிறது என்றால் இந்த 3 காரியங்கள் நடக்கும். எனவே இந்த 3ஐயும் ஆழமான முறையில் தியானிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். ஆமீன். பிரியமானவர்களே, எழுந்து நிற்போம். இப்போது நமது மன்றாட்டுகளை நாம் சொல்லி ஜெபிக்க இருக்கின்றோம். வாங்க, மன்றாட்டு சொல்கிறவங்க மேலே வாங்க. மன்றாட்டு சொல்கிறவங்க எல்லாம் மேலே வந்துடுங்க. அப்படி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நின்றுக்கோங்க. வா. பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொன்ன இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும் உமது இரக்கத்தின் கருவிகளாக செயல்பட்டு மக்களிடையே பிறரன்பு செயல்களை தூண்டி எழுப்ப புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசனாகிய இயேசுவே, அதிகார வெற்றியில் ஆணவத்தில் ஆட்சி செய்யும் இன்றைய ஆட்சியாளர்களால் இலக்க எதுவுமின்றி முடிவில்லா துயரங்களை சுமந்தபடி வாழும் எம் மக்களையும் எங்கள் வாழ்க்கையையும் ஏறெடுத்து பாரும்.
உலகமெங்கும் கிடைக்காத மன ஆறுதல் உமது இல்லத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உம்மை நாடி ஓடோடி வருகின்றோம். எங்கள் மனவேதனைகளை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டி புனித சந்தியாப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பான தந்தையே, எங்கள் சுரண்டை பங்கின் அனைத்து குடும்பங்களையும் உமது அன்பின் கரங்களில் ஒப்படைத்து பரிந்துரைக்கின்றோம். எங்கள் குடும்பம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ்ந்து அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர வேண்டி புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் குணாளனே இறைவா, துயருற்றோருக்கு ஆறுதலும் வருந்துவோர்க்கு தினனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதலை கேட்பவரும் நீரே. இத்தருணத்திலே எல்லா நோயாளிக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உமது சித்தத்தின்படி எங்களின் வேதனையை நீக்கி நோயை குணப்படுத்த வேண்டி புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் வடிவே இறைவா, எங்கள் குடும்பங்களில் மரித்தவர்களுக்கும் உத்தரிக்க ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத மறந்து போன ஆத்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தருள வேண்டுமென்று புனித சந்தியாப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அயலாருக்கு பரிந்துரைக்கும் ஒப்பற்ற இறைப்பணியை அருளிய இறைவா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆகிய பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்களித்த அன்பு தகப்பனே, உமது இறைவார்த்தையை பரிந்துரைகள் மூலம் எங்கள் உள்ளத்தில் நிலைநிறுத்தி அவ்வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் பலன் தர புனித சந்தியாப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கேற்ற நற்பலனை தந்து எங்களுக்கு போதுமான செல்வங்களை தந்து எங்கள் வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் காரணரே எம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருட்தந்தையர்களை உம் பாதம் தருகின்றோம். உம் இறையாட்சி பணிக்காக நீர் தேர்ந்தெடுத்துள்ள இவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நீரே உடனிருந்து உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாத்திட வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களின் ஊற்றே எம் இறைவா, இவ்வூரை உம் பாதம் தருகின்றோம். இவ்வூரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீரை ஆசீர்வதியும். விவசாயத்திலும் தொழில் படிப்பின் காரியங்களிலும் நீரே உடனிருந்து அனைத்து தேவைகளையும் சந்தித்து கொள்ளும்படியாக புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். தன்னை
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, இத்தெய்வீக திருக்கொடைகளை உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவும் பொருட்டு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடிமளமாக கொண்டு நிலைத்திருக்கச் செய்தீர். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். அவர் பணி செய்யும் சீடராய் புன்னைவனம் தூய சந்தையாப்பர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாலாவது நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள் நமது பாசமிகு சுரண்டை பங்குத்தந்தை அருள் திரு ஜோசப் ராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவாளர் மைக்கேல் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய நாலாவது நவநாள் சுரண்டை இறைமக்கள் சார்பாக சிறப்பிக்க அனுமதி தந்து நம்மை வரவேற்று பாசமிகு புளியங்குடி பங்குத்தந்தை அருள் திரு எட்வின் ராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவாளர் பிளவேந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்தார்கள். புளியங்குடி பங்கு புன்னைவனம் ஊர் நாட்டாமைகள் பெரியவர் ஆகியோருக்கு சுரண்டை இறைமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புளியங்குடி பங்கு அருள் சகோதரி அனைவருக்கும் நன்றிகள். சுரண்டையிலிருந்து நவநாளை சிறப்பிக்க வருகை தருகின்ற இறைமக்கள், அன்பியங்கள், பக்த சபைகள், ஜெபக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் சுரண்டை இறைமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பாடல் குழு பாடிய அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் சுரண்டை இறைமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் திருப்பலி முடிந்தவுடன் உணவு ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு தாராளமாக நன்கொடை வழங்கிய சுரண்டை வாழ் மக்கள் இறைமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் எங்கள் சுரண்டை இறைமக்களை
ஊக்கமும் உற்சாகப்படுத்தி இந்த புனிதர் மூலமாக எங்களுக்கு எண்ணற்ற உதவி செய்த எங்கள் பாசத்துக்குரிய புளியங்குடி பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு வருகை தந்து எங்களை திருப்பல் நிறைவேற்றிய எங்கள் ஊர் பங்கு தந்தை, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளை, எங்கள் 8வது பங்கு தந்தை, யோகக்கார பங்கு தந்தையை நாங்கள் பெற்று செவ்வாய்க்கிழமை தோறும் எண்ணற்ற மக்கள் கூடுகிறார்கள். கூடியவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிறார்கள். இங்கிலீஷ் மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை என்றால் கும்மிளியிலிருந்து வர்க்கீஸ் தியான குழுவினை அழைத்து வந்து எங்களை தியானத்தை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெற்றதவும் பெற்றெடுத்த பிள்ளையாக எங்கள் அன்பு தந்தை சோசப்ராஜ் அடிகளாரை நெஞ்சார மனதார வாயார வாழ்த்தி வரவேற்கிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலருடைய திருவிழாவின் 4வது நாளை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் செய்து நமது வாழ்வை வளப்படுத்தி வருகின்ற புனித சந்தியாப்பனுடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நம்முடைய திருவிழாவின் 4வது நவநாள் திருவிழா. இந்த நாளை சிறப்பு செய்தவர்கள் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள். தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இறைவனால் குறிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த ஆண்டை போலவே கடந்த ஆண்டு முன்னறிவிப்பு சரியாக கொடுக்காத நிலையிலும் இங்கு வந்து திருப்பலி மற்றும் அனைத்து காரியங்களையும் சிறப்பு செய்தார்கள். இந்த நாளிலே இந்த ஆண்டு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்த பொழுது மகிழ்ச்சியோடு நாங்கள் வருகின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு புனித சந்தியாப்பர் வழியாக அற்புதங்கள் பல செய்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுமைகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அவருக்கு நன்றி செலுத்த எங்கள் ஊர் சார்பாக ஒரு நாள் நாங்கள் வருவோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்து நம்பிக்கையோடு இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். இந்த நாளை சிறப்பும் செய்திருக்கிறார்கள். நல்ல முறையிலே வரவேற்பு பூ போட்டு ஒளியோடு இணைந்து திருப்பலியை தொடங்கினோம். அதே போன்று மன்றாட்டு வாசகங்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. அதையும் தாண்டி திருப்பலிக்கு வரக்கூடியவர்களுக்கு உணவும் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் சுரண்டை இறை மக்கள். எனவே இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களை வழிநடத்திய பங்கு தந்தை, ஊர் பொறுப்பாளர்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் வந்திருக்கக்கூடிய சுரண்டை இறை மக்கள், அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நாம் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசிரியை பெற வாருங்கள். குறிப்பாக திருவிழாவின் பொழுது வழக்கமாக வருகிறீர்கள். இந்த ஆண்டும் 8 நற்கருணை பவனி, 9ஆம் ஆண்டு திருத்தல பெருவிழா, 10ஆம் ஆண்டும் திருத்தல பெருவிழா திருப்பலி இருக்கிறது. இந்த 3 நாட்களுமே மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது. இந்த நாளிலும் வந்து சிறப்பு செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆண்டு எந்த விதமான திருவருட் சாதனங்களும் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் அதற்குரிய தகுந்த தயாரிப்பு இருக்க வேண்டும். ஏதோ கொடு ஏற்ற மறுநாள் வந்து புதுநன்மை வேண்டும், ஞானஸ்தானம் வேண்டும், மற்ற நிகழ்வுகள் வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதை சரியாக நாம் தயாரிக்காமல் கொடுக்கின்ற பொழுது அதனுடைய பலன் நமக்கு கிடைப்பதில்லை, தெரிவதில்லை. எனவே இருந்தாலும் ஒரே ஒரு திருவருட்சாதனம், திருமுழுக்கு திருவருட்சாதனம் மட்டும் நான் கொடுக்கிறேன். அது 10ஆம் திருவிழாவின் பொழுது திருப்பலி முடிந்த பிறகு கொடுக்கப்படும். அதற்கு முன்னதாக அவர்கள் குடும்ப அட்டை புதிய குடும்ப அட்டையை பெற்றிருக்க வேண்டும். நாளை முதல் புதிய குடும்ப அட்டை கொடுக்கப்படும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே திருவருட்சாதனங்கள் அல்லது ஆசிரியருக்குரிய பதிவு செய்யக்கூடியது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் மறை மாவட்டம் ஆயர் மற்றும் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு. எனவே இந்த குடும்ப அட்டை பெற்றுக்கொண்டு மற்ற திருவருட் சாதனங்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். யார் யார் குழந்தைகளுக்கு
திருமுழுக்கு கொடுக்க நினைக்கிறீர்களோ அவர்கள் நாளை உங்களுடைய குழந்தைகளுடைய பெற்றோர், ஞான பெற்றோருடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக குடும்ப அட்டையை பெற்றிருக்க வேண்டும். குடும்ப அட்டை பெறுவதற்கு என்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது ஞான பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே இதை கவனத்தில் வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு பிரார்த்தனை நடைபெறும். பிரார்த்தனைக்கு பிறகு நற்கருணை ஆசீர் நடைபெறும். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உன் திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ளச் செய்திருளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். சந்தியாகப்பின் மண்டாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே மண்டாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே மண்டாட்டை கனிவாக கேட்டருளும். உலகத்தில் இருக்க தந்தையாம் இறைவா, உலகத்தை மீட்ட சோதனாயே இறைவா, தூய ஆவியாயே இறைவா, தூய்மை நிறை மோரு இறைவா, புனித மரியாயே, புனித சந்தியாகப்பரே, கலிலேய நாட்டில் பிறந்த செபதேவின் அருமை மகனான புனித சந்தியாகப்பரே, இயேசுநாதர் சாமியை அழைத்த போது தந்தையையும் வலைகளை விட்டு அவரை பின்தொடர்ந்த புனித சந்தியாகப்பரே, உம்முடைய சகோதரனோடு கூட இடியின் மக்கள் என்று இயேசுவாலே அழைக்கப்பட வரம்பெற்ற புனித சந்தியாகப்பரே, இயேசுநாதர் சாமி மறுரூப மனமுழுதும் முதன்மையான ஜெபக்கூடத்தின் தலைவனுடைய இறந்த மகளை உயிர்ப்பிக்கும் போதும் கூட இருந்த புனித சந்தியாகப்பரே, இயேசுநாதர் சாமி பூங்காவனத்திற்கு போன போது அவருடன் கூட போன புனித சந்தியாகப்பரே, இயேசுநாதர் சாமி மோட்சத்துக்கு என்ன விருப்பாடு யூதேயா சமாரிய தேசங்களிலே அவரை விட வேறே தெய்வமில்லை என்று திடனோடு போதித்த புனித சந்தியாகப்பரே, ஸ்பெயின் தேசத்தில் அநேகம் பேர்களுக்கு சத்திய உபதேசம் செய்து மாதை வித்தக்காரனான ரமோசன் என்பவனுக்கு திருமுழுக்கு அளித்த புனித சந்தியாகப்பரே, இயேசு கிறிஸ்துவின் வேதத்தை திடனோடு பிரசங்கம் செய்ததை கேட்டு எருதகரிப்பா என்பவன் உம்மை மரணத்திற்கு தெரிவிட்ட போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த புனித சந்தியாகப்பரே, உம்மை கொலைக்களத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும் பொழுது உம்மோடு கூட வந்தவன் வேசாட்சி ஆவதற்கு உமக்கு இருந்த மனமகிழ்ச்சியைக் கண்டு தானும் கிறிஸ்தவன் என்ற போது பெரும் பூரிப்படைந்த புனித சந்தியாகப்பரே, கொலைக்களத்திற்கு சேர்ந்த உடனே உம்மை கூட்டிக் கொண்டு வந்தவன் உம்மிடம் மன்னிப்பு கேட்ட பொழுது அவனை கட்டித் தழுவி முத்தமிட்டு உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கூறிய புனித சந்தியாகப்பரே, 100 வானதூதர்கள் உம்மை சூழ்ந்து வர இத்தாலிய நாட்டுக்கு போய் வேதம் போதித்துக் கொண்டு அங்கிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு வந்த புனித சந்தியாகப்பரே, அற்புதமான வகையில் பேசினவர்களை தேவமாதாவை கண்டு அவரை முகங்குப்புற நிலத்திலே விழுந்து வணங்கின புனித சந்தியாகப்பரே, அப்போது தேவமாதாமது கையை பிடித்து தூக்கவும் ஏராளமான வரங்களை இந்த ராக்கினியிலிருந்து பெற்றுக்கொள்ளவும் புண்ணியம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, எருசலேம் பட்டணத்திலே மிகுந்த தைரியத்தோடு வேதத்தை போதித்துக் கொண்டு இருக்கையில் வேத விரோதிகளாலே பிடிவிடவே தேவதாய் கொடுத்த வார்த்தைப்பாட்டை நினைத்து வேண்டிக் கொண்ட புனித சந்தியாகப்பரே,
வேண்டிக் கொள்ளும். அவ்வேளையிலே தேவமாதா ஏராளமான தேவ தூதர்களால் சூழப்பட்டு வருவதைக் கண்டு மனமகிழ்ந்து துன்பப்படுகிறவர்களுக்கு ஆதரவே என்று அகமகிழ்ந்து உரத்த சத்தமாய் கூவின புனித சந்தியாகப்பரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய தலையை வெட்டிய பொழுது தேவதாய் உம்முடைய ஆத்மத்தை தன் கையிலேந்தி இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருச்சரீரமானது காமோசலனாயிரு கொண்டு போகப்பட அங்கு ஏராளமான அற்புதங்கள் நடக்கவே மக்களால் வேண்டுதல் செய்து வணங்கப்பட்ட புனித சந்தியாகப்பரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் மோட்சத்திற்கு போன பிற்பாடு ஸ்பெயின் தேசத்தின் மீது பகைவர்கள் படையெடுத்து வந்தபொழுது அத்தேச மக்கள் உம்மை பார்த்து வேண்டுதல் செய்ய வானத்திலிருந்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்து பகைவர் படையை முறியடித்து விரட்டிய புனித சந்தியாகப்பரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ் செம்மறி புறவையாயே இயேசுவே. உங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ் செம்மறி புறவையாயே இயேசுவே. உலகின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ் செம்மறி புறவையாயே இயேசுவே. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு சுதங்களுக்கு நாங்கள் பார்த்த வரங்களை இருக்கத்தக்கதாக புனித சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்போஸ்தலரான புனித சந்தியாகப்பருக்கு உன்னதமான வரங்களை தந்து எருசலேம் நகரிலும் இத்தாலிய ஸ்பெயின் தேசங்களிலும் அவரால் அநேக புதுமைகளை செய்வித்து ஏராளமான மக்களை சக்தி வைத்து ஒப்படுத்தினீரே. அவரை துதித்து கொண்டாடுகிற எங்களுக்கும் உலக ஆசைகள் அனைத்தும் ஒழிந்து பேரின்ப மோட்ச முடிவர கிருபை செய்யும் சுவாமி. ஆமேன்.
இதய அமைதியே இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. நிலையா